எந்த பக்கம் எந்த ரோட்ல எந்த சந்துல திரும்பி போனாலும் அங்க நான் நின்னுட்டே தான் இருப்பேன். என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது கண்ணம்மா. ஏய் கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா, உன்னோட ஸ்பெஷாலிட்டியை யாரா இருந்தாலும் நின்னு தைரியமா எதிர்த்து நின்னு பேசுறதுதான். நீ எப்படி பயந்து ஓடலாமா? இது நியாயமா? இது நேர்மையா? இது நீதியா? இது அடுக்குமா? சொல்லுக்கணுமா? பயந்து ஓடுறாங்களா? யார் இப்ப பயந்து ஓடுனது? ஆமாமா, நீ ஒண்ணு என்ன பார்த்து பயந்தெல்லாம் ஓடல. இன்னும் சொல்ல போனா நீ என்ன அங்க பார்க்க கூட இல்லல்ல. நீ யதார்த்தமா நீ வேற ஏதோ தெரு வழியா திரும்பி திரும்பி போயிட்டு இருந்த. நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அப்படிதானே கண்ணம்மா? அந்த பயம் இருக்கட்டும். அந்த பயம் எனக்கு எவ்வளவோ இருக்கு. எல்லா புருஷங்க மாதிரி தான் எனக்கும் என் பொண்டாட்டி மேல நிறைய பயம்லாம் இருக்கு கண்ணம்மா. சரி, நாம எதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்? லேட்டஸ்ட் விஷயத்துக்கு வருவோமா? நேத்து நீ நானும் ஒரு சவால் விட்டுமே, அத பத்தி பேசுவோமா? என்னது சவாலா? என்ன சவால்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நீ ஏன் இப்படி போய் சொன்னா எப்படி கண்ணம்மா? காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து சாயங்காலம் சூரியன் மறையிற வரைக்கும் நீ என்ன பத்தி நினைக்காம இருக்கணும். அப்படி ஒரு தடவை கூட நீ என்ன நினைக்காம இருந்தன்னா நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு நேத்திக்கே சொன்னனே. அந்த சவாலை பத்தி தான் நான் பேசுறேன். இப்ப சொல்லு, எங்க என்ன பத்தி இன்னைக்கு ஃபுல்லா ஒரு தடவை கூட நினைக்காம இருந்தியா? ஓ, நீங்க சின்ன புள்ளத்தனமா ஏதோ சொல்லிட்டு போனீங்க, அத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்ப என் முன்னாடி வந்து நின்னு அத பத்தி திரும்பவும் சொல்லும் போதுதான் அச்சச்சோ, இதே வார்த்தையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஞாபகம் வருது. உங்க சவாலையே நான் மறந்து போயிட்டேன். உங்களை பத்தி நினைச்சு பார்த்திருப்பேனா என்ன?